ஒரு நார்சிசிஸ்டை எப்படி டீல் பண்றது அப்படிங்கிறதுக்கு மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டெக்னிக் வந்து கிரே ராக்கிங். கிரே ராக்கிங் அப்படின்னா ஒரு கல்லு மாதிரி நம்ம இருக்கணும். அவங்க நம்மள எவ்வளவுதான் வந்து குத்தி குத்தி பார்த்தாலும் ட்ரிகர் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம ரியாக்டே பண்ணக்கூடாது. பண்ணாம இருக்கிற மெத்தடுக்கு தான் கிரே ராக்கிங் அப்படின்னு சொல்றோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸை பார்த்தோம். ட்ராமா பாண்டிங்னா என்ன, ஹூவரிங்னா என்ன, கேஸ் லைட்டிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸ்ல நார்சிசிஸ்ட டீல் பண்றதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். யூஷுவலா இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கிரே ராக்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது we are not going to respond to a narcissist. அவங்களோட ரேஜுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்க போறோம். அப்படி பண்ணா அவங்க வந்து ரொம்ப இன்னும் கோவப்படுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த சப்ளை தேவை. அந்த சப்ளை நம்ம கொடுக்காம இருக்கும்போது அந்த ரேஜ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. அவங்க எப்படியா நம்மளை உடைக்கணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால அவங்க அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து சேஃபா நம்ம பிளே பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கணும். அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா, யுவர் சொமாட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம் அபியூஸ் ரெக்கவரி கோச். நம்ம சேனல்ல நார்சிசம் பத்தி, ட்ராமா பத்தி, அபியூஸ் பத்தி, ரெக்கவரி, ஹீலிங், தெரப்பி இதெல்லாம் நிறைய பேசுறோம். அண்ட் இந்த ஓகே ஃபைன், வில் கம் பேக் டு த கிரே ராக்கிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரே ராக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே, கிரே ராக்கிங்கிறது அவங்கள மாத்துறதுக்காக பண்ற விஷயம் கிடையாது. ஓகே, அண்ட் யூ ஆர் நாட் ரன்னிங் அவே. இந்த பிரச்சனையில இருந்து ஓடி போறது கிடையாது, அமைதி ஆகிறது கிடையாது. இதோட ஐடியா ஆஃப் திஸ் என்னன்னா, யூ பிகம் போரிங் டு த நார்சிசிஸ்ட் so that they walk away. ஓகே, நார்சிசிஸ்ட்க்கு என்ன வேணும்? அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க அழணும், நீங்க அவஸ்தைப்படணும், நீங்க வந்து ரொம்ப வந்து அவங்களோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு ரியாக்ட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் ஒரு நார்சிசிஸ்டோட மெயினான டார்கெட்னு சொல்லலாம், கோல்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் தான் அவங்களோட ஃபீட். இந்த நார்சிசிஸ்டிக் சப்ளை உங்களோட ரியாக்ஷன், எய்தர் பாசிட்டிவ் ரியாக்ஷன் ஆர் அ நெகட்டிவ் ரியாக்ஷன். பாசிட்டிவ் ரியாக்ஷன்னா என்னன்னா, அவங்க திட்டுனா நீங்க அழுகிறது, கெஞ்சுறது, இதெல்லாம் வந்து பாசிட்டிவான ரியாக்ஷன். அதாவது அவங்க வேணும்னு நினைச்சு நீங்க பண்ற காரியங்கள். நெகட்டிவ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அவங்கள கத்துறது, அவங்க கிட்ட சண்டை போ, ஹவு கேன் யூ டூ திஸ் டு மீ, ஹவு டேர் யூ டூ திஸ் டு மீ, நான் எவ்வளவு பண்றேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா. திஸ் இஸ் another நெகட்டிவ். அதாவது யூ திங்க் தட் யூ ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஹிம். This is a negative reaction, but whatever it is, a reaction to what they do is a reaction to them, and that is a supply. So நம்ம அந்த சப்ளையை டோட்டலா கட் பண்றோம். என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதை பத்தி நம்ம கவலையே படாம ஒரு மாதிரி கல்லு மாதிரி இருக்கிறது மெத்தடுக்கு பேர் தான் கிரே ராக்கிங். ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போஸ்டர் மாதிரி இருந்துக்கோ, அந்த இடத்துல நீ சிக்னிபிகண்டாவே இருக்கக்கூடாது. ஒரு செவரோட செவத்துல ஒரு பேப்பர் ஒட்டி வச்சிருந்தா எவ்வளவு இருக்கணுமோ ரியாக்ஷன் அவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்போ வந்து வீட்டுல அவங்க வராங்க, ஏதோ ஒண்ணு சரியா ஏதோ மடிச்சு வைக்கல, ஏதோ ஒண்ணு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அது அதாவது ஒண்ணுமே தேவையில்லை அவங்களுக்கு. திடீர்னு ஒரு விஷயத்த பெருசு பண்ணுவாங்க, இப்படி அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுவாங்க. நீ ஒரு வேஸ்ட், உனக்கு ஏதாவது தெரியுதா, உனக்குலாம் அறிவே கிடையாது அப்படின்லாம் பேசும்போது, ஓகே சரி, ரைட், புரியுது, ரைட், நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணாம இருக்கேன், இப்படி வித்தவுட் எனி ரியாக்ஷன் யூ ஷுட் சே வாட் எவர் தே சே. அவங்க கத்துனாலும், சத்தம் போட்டாலும், கோவப்பட்டாலும், என்ன பண்ணாலும் யூ ஷுட் ஹாவ் தட் ஒரு மாதிரி நம் ஃபேஸ் வச்சுக்கிட்டு ரியாக்ஷனே இல்லாம பண்றதுதான் கிரே ராக்கிங். ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ், 1 or 2 வேர்ட்ஸ்ல அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இது சம்டைம்ஸ் வந்து பிசிக்கல் அபியூஸ் இருக்குது, பிசிக்கல் வயலன்ஸ் இருக்கிற இடத்துல இது நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா இமீடியட்டா அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா உடனே அவங்க உங்களை அடிச்சிருவாங்க, உங்களை இது பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கிரே ராக் மெத்தடை யூஸ் பண்றது பிசிக்கல் அபியூஸ் இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டம். அந்த பர்சன் ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து ரியாக்ஷன் எடுக்கிறாங்க, நீங்க ரொம்ப கத்துறீங்க, அழறீங்க அப்படின்னு இருந்தா மட்டும் இந்த கிரே ராக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணலாமே தவிர பிசிக்கல் அபியூஸ் ரொம்ப இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் அட் ஆல் சேஃப். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இது எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் நாட் அ பர்மனன்ட் ஸ்ட்ராட்டஜி டு டீல் வித் தெம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி ஷீல்டு. ஓகே, இதை யூஸ் பண்ணியே நான் வாழ்க்கை பூரா டீல் பண்ணிட்டு அவங்களோட இருந்துக்கிறேன் அப்படின்னா
அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ எங்க அடிச்சா இவளுக்கு வலிக்கும் அப்படின்னு அங்க போய் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது எப்படியாவது வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ திஸ் இஸ் ஒன்லி அ டெம்பரரி ஷீல்ட். டைம் பீயிங் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் நார்சிசிஸ்ட். ஸோ இந்த கிரே ராக்கிங் மெத்தட தெளிவா புரிஞ்சுக்கணும். இது அவங்கள மாத்துறதுக்கோ சைலண்டோ எஸ்கேப் ஆகிறதுக்கோ இல்லை. டு பிகம் போரிங் ஸோ தட் தே லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் யூ. செகண்ட் ஒன் இஸ் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி காமா குவாய்ட்டா 1 or 2 லைன்ஸ்ல ரிப்ளை பண்றது. பட் எப்படி சேஃபா யூஸ் பண்றதுன்னா இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா வச்சுட்டு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. பிசிக்கல் அபியூஸ் இருக்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் டெக்னிக் டு சம்டைம்ஸ் யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் தியர் மேனிபுலேஷன். தி ஒன்லி வே டு டீல் a narcissist is to escape from them. அவங்க இந்த பக்கம் போனா நம்ம அந்த பக்கம் ஓடி போயிடணும். அதுதான் ஒரே வழி. முடியாதவங்களுக்கு அப்பப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் தான் இது வந்து கிரே ராக்கிங் டெக்னிக். ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு டீல் பண்ணலாம். அதாவது நம்ம வருத்தப்படுற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் கூட பண்ணி கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஸோ தட் தே வில் பி ஹாப்பி அண்ட் தேல் மூவ் அவே. ஆக்ட் தான் பண்ணணும், யூ ஷுட் நாட் ஃபீல். பிகாஸ் அப்புறம் அர்த்தமே இல்லையா, அவங்களை டீல் பண்றோம்னு கிடையாது. தட் இஸ் அகெயின் ரியாக்டிங் டு வாட் யூ ஆர் டூயிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் ஸ்மைலிங், லைஃப் இஸ் டு லிவ்.